ஒரு சிறிய ஊரில் ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தன் ஆடுகளை விற்று பணம் நிறைந்த பையுடன் மகிழ்ச்சியாக தன் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். கனவுகளில் மிதந்தபடி, நான் பெரிய பணக்காரன் ஆகப் போகிறேன் என்று எண்ணினான். கனவுகளில் மூழ்கியதால் அவனுக்கு தெரியாமலேயே அவன் வைத்திருந்த பணப்பை சாலையில் நழுவி விழுந்துவிட்டது. ஆனால் அவன் அதை கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகுதான் தன் பணப்பை காணாமல் போனதை வணிகன் உணர்ந்தான். ஐயோ, ஐயோ, எல்லாம் போய்விட்டதே என்று கவலையால் துடித்தான். அவனுக்கு உறக்கம் கூட வரவில்லை. மறுநாள் வணிகன் நாட்டின் சிற்றரசனிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினான். பணப்பையை திருப்பி கொடுப்பவருக்கு சன்மானம் தருவேன் என்று வாக்குறுதியும் அளித்தான். அரசனும் மக்களுக்கு அறிவிக்க உத்தரவிட்டான். அரசன் உத்தரவுப்படி ஊரங்கும் முரசறைந்து அறிவிப்பு செய்யப்பட்டது. பணப்பை கிடைத்தால் அரசரிடம் ஒப்படைக்கவும் என்ற செய்தியும் பரவியது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வயதான மூதாட்டி சாலையில் கிடந்த பணப்பையை கண்டெடுத்தாள். அது தன் பணம் அல்ல என்பதை உணர்ந்து நேர்மையாக அரசரிடம் ஒப்படைத்தாள். பணப்பையை பெற்ற வணிகன் அதை எண்ணி பார்த்தான். எல்லாம் சரியாக இருந்தும் சன்மானம் கொடுக்க மனம் வரவில்லை. அதனால் பணத்தில் குறைவு இருக்கிறது என்று பொய் சொன்னான். உண்மையை உணர்ந்த அரசன் வணிகனுக்கு நல்ல பாடம் கற்றுத்தந்தான். பணம் வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல, சொன்ன சொல்லை காப்பாற்றி நேர்மையுடன் நடப்பவனே உண்மையான பணக்காரன் என்று கூறி அந்த பணப்பையை மூதாட்டிக்கே பரிசாக அளித்தான். பேராசை கொண்ட வணிகன் பணத்தையும் மரியாதையையும் இழந்தான்.